அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் பார்ட் 6 வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின் 51லேருந்து 60 வரையும். ஸோ 51th கொஷின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A steam pipe is covered with 2 layers of insulation material with the better insulating material forming the outer part. If the 2 layers are interchanged, the heat conducted. ஸோ இப்போ வந்து ஸ்டீம் பைப்பை வந்து 2 லேயர் வந்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இந்த 2 லேயரில் எது வந்து பெட்டர் இன்சுலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெட்டர் இன்சுலேஷன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஹீட் வந்து எப்படி இருக்கும்? ஆப்ஷன் வந்து வில் பி இன்க்ரீஸ், வில் டிக்ரீஸ், வில் ரிமைன் அன்அஃபெக்டட், டிபெண்ட்ஸ் ஆன் தி திக்னஸ் ஆஃப் ஈச் லேயர். ஸோ இதுதான் வந்து 2 கண்டிஷன்ஸ் ஆஃப் இன்சுலேஷன். ஸோ ஸ்டீம் இருக்குது. ஸோ K1 insulation, K2 insulation. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா K1 K2 insulations. So K1 is less than K2. So K1 is the better insulation. So இதுதான் வந்து better insulations. So number 3, Q is equal to KA delta T by L. So Q is directly proportional to K. Q heat will be directly proportional to K insulation material. This means that the material have the better insulation. Material should be inside to minimum the heat flux. Hence it is better insulation material is placed inside. It is reduce the heat transfer. So இப்போ better insulation பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா it will be reduce the heat transfer வந்து reduce பண்ணோம். So option B will be the correct answer, will be reduced. Resistivity of ice is closer to 0, B 0.5, 0.81. ஸோ இதில் இந்த எம்சிவிடி ஆஃப் காமன் சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, எம்சிவிடி கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் வந்து கேஸ் வந்து ஸ்மூத் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.95, ஐஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.97. ஸோ தென் லைம் ஸ்டோனுக்கு வந்து 0.92, பாலிசி சர்ஃபேஸ் வந்து மார்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.89 to 0.92. ஸோ ஐஸுக்கு வந்து க்ளோஸ் 0.97, தட் இஸ் க்ளோஸ் டு 1. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 53th question, which wrong statement from the following heat exchanger regard to the heat exchanger? Heat exchanger வந்து எது wrong statement கேட்குறாங்க. The higher efficient correspond to the smaller entropy gain. Then higher efficient means lower reversibility. To achieve heat transfer and effectiveness, size of the heat exchanger must be increased. To achieve high heat transfer effectiveness, fluid should be sent at lower velocity. So to achieve மூணுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். To achieve high heat transfer efficient, fluid should be sent at lower velocityங்கிறது தான் வந்து wrong statement. That is option D is the correct answer. 54th question, the integrate factors of reversible heat transfer is. So option 1 by T, 1 by P, 1 by V, P by T. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ரிலேஷன் டெல்டா கியூ பை டி இஸ் ஈக்குவல் டு டிடி டிஎஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டிஎஸ் பை டிக்யூ டெல்டா கியூ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டி வந்து 1 by டின்னு ஆயிரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 55th question, heat lost from 100 mm diameter steam pipe placed horizontally in ambient at 30 degrees Celsius. If the Nusselt number is 25 and K is equal to 0.03 watt per meter Kelvin, then the heat transfer coefficient will be. Option 7.5 watt per meter square Kelvin, 16.2 watt per meter square Kelvin, 25.2 watt per meter square Kelvin, 30 watt per meter square Kelvin. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா Nusselt n is equal to hd by k. ஸோ என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நசல்ட் நம்பர், ஹெச்ங்கிறது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஃபிஷியன்ட், டிங்கிறது டயாமீட்டர், கேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோ கண்டக்டிவிட்டி. ஸோ என் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க நசல்ட் நம்பர் 25 ஈவன் இந்த கிவன் டேட்டா. டி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 100. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎம்எம், டி டயாமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 mm, தட் இஸ் கன்வெர்ட் இன்டு மீட்டர் 0.1 மீட்டர். கே வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.3 வாட் பர் மீட்டர் கெல்வின். ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறோம் இந்த ரிலேஷனில். ஸோ இந்த ரிலேஷனில் அப்ளை பண்ணி நம்ம என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் தான் ஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஹெச் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின்.
ஸோ ஹின்ஸ் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 watt per meter square Kelvin. So option A is the correct answer. 56th question, sheet of brass and steel each of thickness 10 mm are placed in contact. The outer surface of the brass and steel are 100 degrees Celsius and 0 degrees Celsius respectively. If the thermoconductivity of brass and steel are in the ratio 2:1, what will be the temperature of common interface? So option 6.7 degrees Celsius, 33.4 degrees Celsius, 50 degrees Celsius, 75 degrees Celsius. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q is equal to KA delta T by L. ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா K brass by 4K. ஸோ 4Kக்கு பதிலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2. ஸோ 2K காப்பருக்கு பதிலாக வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இந்த ரிலேஷனை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 2:1ங்கிறது 200. ஸோ 100 டிகிரி செல்சியஸ் 100 minus T is equal to T. ஸோ இதை உள்ளே கொண்டு வந்தோம் 2 வந்து உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா 200 minus 2T is equal to T. 200 இந்த minus 2T வந்து இந்த பக்கம் கொண்டு போனால் அப்படின்னா plus 2T. ஸோ ரெண்டே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 3T. ஸோ T is equal to 200 by 3. ஸோ ஃபைனலாக we got 66.6 degrees Celsius. So that is option A is the correct answer, 66.7 degree Celsius. 57th question, for evaporator and condenser for given conditions L and TD or parallel flow is dash that of counter flow. ஸோ எல்என்டிடி பொறுத்த வரையும் ஹீட் எவாபரேட்டரும் கண்டென்சரும் கண்டிஷனில் பேரலல் ஃப்ளோவும் ஹீட்டர் கவுண்டர் ஃப்ளோவும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. கிரேட்டர் தென், ஈக்குவல் டு, ஸ்மாலர் தென், நாட் ஏபிள் டு கம்பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எவாபரேட்டர் அண்ட் கண்டென்சர் ஃபார் கிவன் கண்டிஷன்ஸ் இது லாகரித்மிக் டெக்ரிமெண்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் பேரலல் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு counter flow. So LMTD by means of LMTD parallel flow is equal to counter flow, equal இருக்கும். So option B is the correct answer. Next 58th question, in the counter flow heat exchanger the hot fluid is cooled from 1010 degrees Celsius to 80 degrees Celsius by the cold fluid which get the heated from 300 degrees Celsius to 600 degrees Celsius. The LMTD of heat exchanger will be 20 degrees Celsius, 200 degrees, 30 degrees Celsius, 50 degrees Celsius, 80 degrees Celsius. So option C is the correct answer. ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்எம்டிடி. ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட் 110 degrees Celsius will be transferred to, it will be reduced to 80 degrees Celsius. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ், ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இல்லை எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30லேருந்து அப்படின்னா 80 minus 30 50 degree. ஸோ தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் நம்ம போட்ட எல்எம்டிடியில் ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு 0/0 வரும். இன் சச் கேஸ் தி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளூயிட் ஆர் சேம். ஸோ ரெண்டுமே ஹாட் ஃப்ளூயிடும் கோல்டு ஃப்ளூயிடும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா the condition is formed. So the answer, the temperature difference of hot fluid and cold fluid will be 50 degree. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 80 minus 30. ஸோ 80ல் 30 போச்சு அப்படின்னா 50 degrees Celsius. ஸோ ஆப்ஷன் C is the correct answer. 59th question, in turbulent flow the hydrodynamic entry length is given as option 0.05 Reynolds number D, option B 0.05 Reynolds number D into D Prandtl number, 10 Prandtl number into D, 10 into D. ஸோ இல்லை Dங்கிறது diameter, REDங்கிறது Reynolds number, PRங்கிறது Prandtl number. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோடைனமிக் அண்ட் தெர்மல் என்ட்ரி ஆஃப் லென்த் ஆஃப் டர்பன் ஃப்ளோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரிலேஷன்ஸ். ஸோ டர்பன் ஃப்ளோ ஆஃப் என்ட்ரி லென்த் அப்படின்னா 10D. ஸோ 10D தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோடைனமிக் என்ட்ரி லென்த்து. ஸோ ஆப்ஷன் D இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 60th question, the outer surface of a long cylinder is maintained at constant temperature. The cylinder does not have any heat source. The temperature in the cylinder will be, so option will be increase
linear with radius, decrease linear with radius, be independent of radius, various logarithmically with radius. So temperature varies logarithmically as shown as 2 pi L K T1 minus Tr divided by in R by L. So இது வந்து logarithmic with radiusல தான் வரும். ஸோ இது எப்படி அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ரேடியஸ் ஆர் பை ஆர் ஒன். ஸோ கீழே வந்து லாகர்தமிக் வித் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாகர்தமிக் வித் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.